இந்த மாதிரி பனானா கேக்க 3 இன்கிரீடியன்ட் வச்சு எப்படி சிம்பிளா பண்றது சொல்லி தரேன். மறந்துடாம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 5 வாழைப்பழம் 4 ஹாப்பி பிஸ்கட் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை கட் பண்ணி ஜார்ல போட்டுக்கலாம். இது உங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கூடவே பிஸ்கட் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது மொத்தமா கிரீம் மாதிரி அரைச்சி எடுத்தாகணும். வீடியோ பாக்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. அது ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மில்க் ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஆகணும். விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்ல அடி பிடிச்சிரும். ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. இது ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஒரு தட்டுல நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, பாதி வேலை முடிஞ்சது. இது 3 ஹவர்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தாகணும். 3 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல நீங்க என்ன போடணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பிஸ்கெட்டை தூள் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்கேன். இதை உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனில் விட்டுருங்க. அப்புறம் மேலே ஃபுல்லாக சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்ச பனானா கேக் ரெடி. இங்கே பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசர்லேருந்து 1 ஹவர்ல எடுத்துட்டோம். கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது, அதனால கொஞ்சம் கட்டி ஆகலை. நீங்கள் 3 ஹவர்ஸ் கழிச்சே எடுங்க, உங்களுக்கு சூப்பராகவே வரும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க, அல்டிமேட்டாக இருந்தது. இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான ரெசிபியோட வரேன். டாடா, பை பை.